வீட்டு பக்கத்துல முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் கட்டட வேலை பார்த்துட்டு இருக்காரு. பாவம் அவரே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. அவர் செல்லுக்கு ஒரு மெசேஜ் வந்திருக்கு, உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா லோன் அலாட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் அதை நம்பிட்டு அது கால் பண்ணி பேசியிருந்திருக்காரு. அவருக்கு இதை பத்தின விழிப்புணர்வுலாம் இல்லங்க. அவரே அன்றாட வேலைக்கு போக வீட்டுக்கு வர அப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. செல்லு நோண்டு வர அவ்வளவுதான். கால் பண்ணி பேசியிருக்காரு. ஒரு பொண்ணு எடுத்து உங்களுக்கு 1.5 லட்ச ரூபா லோன் அலாட் ஆயிருக்கு சார், அதுக்கு உங்க பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, அப்புறம் சில இதெல்லாம் ப்ரூஃப் எல்லாம் கேட்டு இருந்திருக்காங்க. கேட்ட உடனே அவர் எல்லாத்தையும் அனுப்பி விட்டாரு. லோனும் சாங்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கா ஒரு செக் ஒன்று இவங்கெல்லாம் போட்டோஷாப்ல ரெடி பண்ணிருப்பாங்க போல. ரெடி பண்ணி இந்த செக் வந்து உங்களுக்கு வந்துருச்சு சார், இந்த செக் உங்களுக்கு அனுப்பணும் அப்படின்னா நீங்க வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இவர் கொஞ்சம் சுதாரிச்சுக்கிட்டு சரி இல்ல மேடம் என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு. ஆனா அந்த பொண்ணு வந்து விடுற மாதிரி தெரியல. திரும்ப கால் பண்ணி சார் உங்களோட செக் விட்டீங்கன்னா வந்து அவ்வளவுதான், அந்த பணம் வந்து வேஸ்டா போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா ஆசை வார்த்தை பேசி ஏமாத்திருக்கு. கேன்சல் பண்ணிடுவாங்க. அப்ப அந்த செக் வேஸ்டா தான் போகும். வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா கிழிச்சிருவாங்க. இப்ப 8400 வாங்கும்போது டக்குன்னு 2-3 கேட்டது ஏமாத்துறாங்க அப்படி இப்படி சொல்றாங்க. நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லாம நீங்க அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படி இப்படி நம்பிக்கை இல்ல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க உங்க இஷ்டம் சார், கேன்சல் கூட நீங்க பண்ணலாம். சரி மேடம், நாளைக்குள்ள டைம் கொடுங்க மேடம். நான் என்னன்னு பார்த்து நாளைக்கு வரைக்கும் டைம் எடுத்துக்கோங்க. பாருங்க நம்பிக்கையோட பண்ணுங்க சார், நம்பிக்கையோட பண்ணுங்க. ஏன் மேல நீங்க நம்பிக்கை வைக்கலாம். சரி மேடம், கண்டிப்பா நாளைக்கு என்னன்னு பார்த்துட்டு போன் அடிக்க மேடம். 4310 ரூபா போட்டு விடுங்க. இது ஃபர்ஸ்ட் லோனு, ஃபர்ஸ்ட் டியூ. இது இந்த டியூ நீங்க இப்பயே கட்டினீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து லோன் வந்து ஏறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவரும் அதை பத்தி என்னன்னு யோசிக்காம ஒரு 4310 ரூபாய் போட்டு விட்டாரு. இவரும் திரும்ப கால் பண்ணி மேடம் உங்களுக்கு 4310 ரூபா போட்டேன், ஃபர்ஸ்ட் டியூ போட்டேன், எனக்கு லோன் ஏற்றி விடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அது லோன் இருந்தா தானே ஏற்றி விடும். திரும்ப என்ன பண்ணிருக்கு, இல்ல சார் அந்த அமௌண்ட் ஏறவே இல்லை, திரும்ப போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லவும் இவர் திரும்ப வெளியில கடனை வாங்கி இன்னொரு 4310 ரூபா போட்டு விட்டாரு. போட்டு விட்டோடனே இல்ல சார் இந்த அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மனுஷன் கால் பண்ணி என்ன மேடம் இன்னும் எனக்கு லோன் வரல அப்படின்னு சொல்லி கேட்கவும் இல்ல சார் ஒரே ஒரு சின்ன ஒரு இஷ்யூ இருக்கு, எல்லாம் ஓகே தான், ஒரே ஒரு இன்சூரன்ஸ் மட்டும் நீங்க எடுக்க வேண்டியது இருக்கு, இன்னொரு 2500 மட்டும் போட்டு விட்டுருங்க, அந்த 2500 உங்க அக்கௌண்ட்ல திரும்ப ஏறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு மேல ஒரு வேற வழியே இல்லாம திரும்ப அந்த 2500 போட்டு விட்டாரு. தலைவர்கிட்ட ஏற்கனவே காசு இல்ல, ஃபுல்லும் கடனை வாங்கி அக்கௌண்ட்ல போட்டு ஒரு மாத்தி விட்டு இருந்திருக்காரு. திரும்ப அடுத்த நாள் வந்து ஒரு கால் பண்ணி கேட்கிறாரு என்ன மேடம் இன்னும் லோன் ஏறல அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல சார் இந்த செக் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு, சர்வர் ப்ராப்ளமா இருக்கு, நீங்க இன்னொரு 3500 ரூபாய் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. எதுக்கு மேடம் 3500 ரூபாய் என்னன்னு சொல்லி இவர் கேட்டிருக்காரு. இல்ல சார் நீங்க போட்டு விட்ட அமௌண்ட் வந்து கொஞ்சம் லாக்ல இருக்கு, நீங்க 3500 ரூபாய் எங்களுக்கு போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லி திரும்ப அந்த பொண்ணு கேட்க இவருக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம அதுக்கப்புறம் தாங்க என்கிட்ட வந்து இந்த விவரத்தை அப்புறம் சொன்னாரு. என்ன கொஞ்சம் கூட புரிதல் இல்லாம இருக்கீங்க, டிவில விளம்பரம் போடுறாங்க, நிறைய செல்போன்லயே விளம்பரம் வருது, ஏமாறாதீங்கன்னு சொல்லிட்டு ஏன் அப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி வாங்க போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டிட்டு நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டேங்க. நீங்க போய் சைபர் கிரைம்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சைபர் கிரைமுக்கு போன உடனே அவர் என்ன சொல்லிட்டாரு, 1930 ஃபர்ஸ்ட் கால் பண்ணி ஆன்லைன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிசீவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் அந்த கம்ப்ளைண்ட் வச்சு தான் நாங்க வந்து கம்ப்ளைண்ட் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா 1930 போகவே மாட்டேனுதுங்க. Welcome to Cyber Crime Helpline number 1930. Subscriber you have called is busy. Please hold the line or call again later. The subscriber you have called is busy. Please hold the line or call again later. நான் நிறைய தடவை கால் பண்ணி பார்த்தேன். திரும்ப ஒரே ரிசல்ட் தான். அப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் பண்ணியாச்சு. 1930 வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதுல இருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு, அதை வச்சு இவங்ககிட்ட கொடுத்தோம். இவர் என்ன சொல்லிட்டாரு, எத்தனை தடவை அமௌண்ட் போட்டு விட்டீங்களோ அந்த டீடைல் அவங்க நம்பர் மத்த எல்லாத்தையும் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி வாங்கினே அப்படின்னு சொல்லிட்டு இவரையும் கூட்டிட்டு வந்துட்டு எல்லாத்தையுமே ஒரு மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டாங்க. மினி ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு போய் திரும்ப அவரை போய் பார்க்குறோம். போய் பார்த்து கொடுத்ததுக்கு இல்ல இதெல்லாம் சரி வராது, நீங்க நேரா பேங்க்குக்கு போங்க, பேங்க் புக்கில் வந்து எல்லாத்தையும் என்ட்ரி போட்டு அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த மனுஷன் பேங்க்கு போய் அலைஞ்சு இதே வேலையாவே ஒரு 3 நாள் பொழப்பு போச்சுங்க. ஏற்கனவே அங்கிட்ட ஒரு 10,000 சில்லற போச்சு, இது கம்ப்ளைண்ட் கொடுக்க போய் ஒரு 3 நாளைக்கு ஒரு 3000 ரூபாய் போச்சு. அதுக்கப்புறமா சரியான நடவடிக்கை இல்ல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் இவர் எல்லா ஜெராக்ஸையும் கொடுத்தோம், ஒன்றும் நடவடிக்கை இல்லை. இதுக்கு மேல அவர் என்ன பண்ணுவார் பாவம். எனக்கு என்ன புரியல அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் எந்த விவரமுமே இல்லாதனாலதான் அவர் இவ்வளவு அமௌண்ட் இழந்திருக்காரு. அதுக்கப்புறம் போய் நீங்க வந்து ஸ்டேட்மெண்ட் எடுத்துட்டு வாங்க, பேங்க்ல போய் என்ட்ரி போட்டுட்டு வாங்க, பிடிஎஃப் எடுத்துட்டு வாங்க, அது பண்ணு 1930 கால் பண்ணி போய் அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் நீங்க வந்து ஆன்லைன்ல புக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னா சாமானிய மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க. 1930 கால் பண்ணி இவங்களே எல்லாமே அந்த ப்ரொசீஜர்லாம் பண்ணணும். இந்த மாதிரி விவரம் இல்லாதனால தானே அவர் போய் ஏற்கனவே அமௌண்ட் இழந்துட்டு வந்திருக்காரு. முந்தையெல்லாம் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குள்ள போனோம்னா தான் அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரியாது. இப்பெல்லாம் அந்த சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. அந்த பணத்தை இழந்த மனுஷனுக்கு ஒண்ணே ஒன்று தான் சொல்லிட்டேன், 2 ரூபாய்க்கு ராமகட்டியை வாங்கி நல்லா தேய்ச்சி நாமத்தை போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டேன்.